ஜனவரி மாதம் 15ஆம் தேதி இன்று தைப்பொங்கல் தினம் கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த நாளில் நீங்கள் கேள்விப்பட்டே இராத ஒரு கதையை சொல்லி இன்றைய பதிவை ஆரம்பிக்க போறோம். உலக நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியான பொருட்களுக்கெல்லாம் கண்டமேனிக்கு டொனால்ட் ட்ரம்ப் வரி விதித்து கைதட்டி மகிழ்ந்து கொண்டிருந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அப்போது இலங்கை மீது 44% வரி விதிக்கப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு இங்கிலீஷ் தெரியாததால் இப்படி வரி விதிப்பு நடந்திருக்கிறது என்று விமர்சனமும் செய்யப்பட்டது. சஜித் பிரேமதாச இந்நேரம் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் லிப்கோ டிக்ஷனரி இல்லாமல் ஷேக்ஸ்பியர் போல பொளந்து கட்டி வரி குறைப்பு செய்திருக்கலாம் என்றெல்லாம் கூட சீரியஸான உரையாடல்களை சமூக ஊடகங்களில் பலர் நடத்தி இருந்தார்கள். அப்போதுதான் களத்துக்கு வருகிறார் நமது கதாநாயகன் வலவா ஹங்குனு வவே தம்மரத்ன தேரர், அதாவது மிகிந்தல விகாரையினுடைய தலைமை தேரர். இந்நாளில் சர்ச்சைகளினுடைய சக்கர வியூகமாக இருப்பவர் என்றும் சொல்லலாம். அவர்தான் 44% வரியை 20% குறைத்து சாதனை புரிந்தவராம். நம்ப கஷ்டமாக இருக்கிறதா? நாம் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருந்தோம்? மத்திய வங்கி ஆளுநரும் நிதி அமைச்சின் அதிகாரிகளும் எமது வரிப்பணத்தில் அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வ விஜயங்களை மேற்கொண்டு தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் நடத்தி மேலும் ஜூம் தொழில்நுட்பம் வழியாக எத்தனையோ இரவுகள் தூக்கத்தையும் தியாகம் செய்தபடி அமெரிக்க அதிகாரிகளுடன் உரையாடி அபார முயற்சியின் விளைவாகத்தான் இந்த வரி குறைப்பை பெற்றோம் என்றுதானே நாம் இத்தனை நாட்களாக நினைத்திருந்தோம். ஆனால் கதை அதுவல்லவாம். தம்மரத்ன தேரர் இத்தனை நாட்களாய் இது பற்றி வாய் திறக்காமல் இருந்தாராம். இப்போது அவரது பொறுமை எல்லை மீறிவிட்டதாம். இனி சொல்வதை தவிர வேறு வழியில்லை என்று இந்த மகத்தான சாதனையை சொல்லி காட்டியிருந்தார். இனி அவர் என்ன சொன்னார் என்பதை பார்க்கலாம். நான் பிரித்தானியாவில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் எனக்கு தெரிந்த மாணவர் ஒருவருடன் அழைப்பெடுத்து பேசினேன். அவர் ட்ரம்பின் பேரனுடனோ மகனுடனோ படித்துக் கொண்டிருப்பவர். நான் அவரோடு பேசித்தான் இந்த வரியை குறைத்தேன். என்னால் தான் இந்த வரி குறைப்பு நடந்தது. டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து மார்க் ஜக்கர்பர்கை சந்தித்து அரசாங்கம் எவ்வாறு நாட்டை அழித்து வருகிறது என்பதை விளக்குவோம் என்றார். தேரரின் இந்த ஊடக சந்திப்பு உங்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கும். உங்களுடைய மனதில் என்ன கேள்வி ஓடுகிறது? அப்படி என்றால் டிக்கெட் போட்டுக்கொண்டு அமெரிக்காவுக்கு சென்று பேச்சுவார்த்தைகளை நடத்திய அதிகாரிகள் எல்லாம் பொது பணத்தை வீணடித்தவர்கள் என்றும் அவர்களுக்கு எதிராக வழக்கு போட வேண்டும் என்றும் சஜித் பிரேமதாசத்தனமாய் நாமல் ராஜபக்சத்தனமாய் நீங்கள் நினைத்தால் நாம் பொறுப்பல்ல. சஜித்தையும் நாவலையும் இங்கே சந்திக்கு இழுக்க காரணம் என்னவென்றால் மீந்தல தர்மரத்ன தேரருடன் நெருங்கி பழகுபவர்கள் இவர்கள்தான். தேரருக்காக வரிந்து கட்டிக்கொண்டு குரல் கொடுப்பவர்கள். சொப்பன சுந்தரியை யார் வைத்திருக்கிறார்கள் என்று தவிக்கும் கரகாட்டக்காரன் படகோஷ்டி மாதிரி தேரரானவர் சஜித்தின் ஆளா அல்லது நாமலின் ஆளா என்று நாமும் புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். தேரரின் கருத்து தொடர்பில் சதா லோக பூஜித்த குமார சங்கக்கார கிராமத்தை உருவாக்கிய மாமேதை சஜித் பிரேமதாசவுக்கோ வெள்ளத்தில் கடலுக்குள் ஊடுருவிய நண்டுகளை மீண்டும் கரைக்கு அழைத்து வர அரசின் திட்டம் என்ன என்று கேட்டு நின்ற நாமலுக்கோ பெரிதாக விமர்சனம் எதுவும் இல்லை. விமர்சனமே ஒருவேளை வந்திருக்கவும் தேவையில்லை. இருவருமே தந்தையர்கள். ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் படிப்பில் அபார திறமை பெற்று விளங்கிய சூரர்கள். ஆகவே எமக்கு பார்ப்பதற்கு அபத்தமாய் தெரியும் இந்த கூத்துக்கள் எல்லாம் அவர்களுக்கு ரஷ்ய இலக்கிய மாமேதை டால்ஸ்டாயினின் கூற்று போல இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இருவரும் நாளை தேரரை சந்தித்து 20% எம்போன்ற நாட்டுக்கு அதிகம் 10%, 5% குறைக்க அதே பிரித்தானிய கேம்பிரிட்ஜ் ஆசாமியை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. தேரரும் அடுத்த வாரம் மற்றொரு ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்து ஜனவரி 22ஆம் தேதி இலங்கை வர இருக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்திப்பதால் ஒரு பிரயோசனமும் இல்லை என்றும் டொனால்ட் ட்ரம்ப் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளிடம் மிகிந்தலை வந்து தன்னை சந்திக்குமாறு கூறியிருப்பதாகவும் தமது விகாரை அவர்களை வரவேற்க தயாராக இருப்பதாகவும் திருவாய் மலர்ந்தருளினாலும் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. ஏனென்றால் இது ஆசியாவின் ஆச்சரியம். இங்கே எதுவும் நடக்கலாம். இப்போது எமது கவலை என்னவென்றால் மிகிந்தல தர்மரத்ன தேரரின் பராக்கிரமங்களை எல்லாம் பேஸ்புக் வழியாக பார்த்துவிட்டு இந்திய வெளிவிவகார அமைச்சரும் பிரதமர் மோடியும் தேரரை தொடர்பு கொண்டு, தேரரை எமக்கும் ட்ரம்புக்கும் பெரிய பிரச்சனை போகிறது. ட்ரம்ப் எமது உற்பத்திகளுக்கு அபரிதமாய் வரி விதிக்கிறார். தமிழ்நாட்டில் கரூரில் இருக்கக்கூடிய ஆடை உற்பத்திகள் எல்லாம் படுத்து விட்டன.
பல்லாயிரம் கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது, ஏதாவது செய்து எம்மை கரை சேர்த்து விட முடியுமா என்று கேட்காமல் இருக்க வேண்டும். சரி, நகைச்சுவையை அப்படியே அந்தரத்தில் விட்டுவிட்டு விஷயத்துக்கு வருவோம். தேரர் எழுதிய கதை வசனத்தில் பெரிய லாஜிக் ஓட்டை ஒன்று விழுந்திருப்பதை நீங்கள் கவனித்தீர்களா? பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ட்ரம்பின் மகனோ பேரனோ படிப்பதாகவும் அவரோடு தனக்கு தெரிந்த மாணவர் ஒருவர் படிப்பதாகவும் தான் தேரர் சொல்லுகிறார். ட்ரம்பின் மகன் படிக்கும் வயதையெல்லாம் எப்போதோ தாண்டி விட்டார். பேரனோ பேரனின் சொந்தங்களோ யாருமே பிரிட்டனில் இல்லை என்றுதான் சொல்லுகிறார்கள். அதாவது கேம்பிரிட்ஜில் படிக்கவே இல்லை. மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் என்று கோஷம் போடும் தீவிர வலதுசாரியான ட்ரம்ப் தன் பேர பிள்ளைகளை பிரித்தானியாவில் படிக்க அனுப்பியதும் இல்லை. அமெரிக்க பிள்ளைகளுக்கு கேம்பிரிட்ஜ் போய் படிக்க வேண்டும் என்ற எந்த தேவையும் இல்லை. மிகுந்தல தேரர் கேம்பிரிட்ஜுக்கு பதிலாக ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் சொதப்பி விட்டார். கல்வி மறுசீரமைப்பு, கல்வி சீர்திருத்தம் தேவை என்று சொல்வது இதற்கு தான். புனைவு எழுதினாலும் பொருந்தும்படி சொல்ல வேண்டும். தேரருக்கு இப்படி அசௌகரியம் ஏற்படாமல் தெரன ஹிரு போன்ற படப்பிடிப்பு கோஷ்டியாவது சொல்லி திருத்தி இருக்கலாம். பாவம், யாருமே எதுவும் சொல்லவில்லை. வெட்டப்படாத காட்சியாய் பதிவாகிவிட்டது. தேரரின் கதை அத்தோடு முடிந்து விட்டதா? இல்லை, இன்னும் வரும் எந்தன் கதை என்பது போல அவர்தான் இன்றைக்கு கதாநாயகன். மிகுந்தல தர்மரத்ன தேரர் கல்வி சீர்திருத்தத்தை எதிர்க்கிறேன் பேர் வழி என்று பட்டு ஆபாசமாய் உளறியோ ஒருவர். அப்பம் சாப்பிடுதல், கல் உடைத்தல் என்று எல்லாம் வாய்க்கு வந்ததை கொட்டி தீர்த்தார். உண்மையில் அரசு முன்வைத்த கல்வி சீர்திருத்தத்தில் நியாயமான விமர்சனங்களை சுட்டிக்காட்டிய முற்போக்காளர்கள் இருந்தது போலவே இது ஒரு ஆபாச குப்பை என்று ஒரு பத்திரிகையை நிராகரிப்பது போல நிராகரித்த சஜித் பிரேமதாச, திலீப் ஜெயவீர, சன்ன ஜெயசுமன, நாமல் ராஜபக்ச போன்ற ஆசாமிகளும் இருந்தார்கள். இவர்களுக்கெல்லாம் தலைமை குரு போல இருந்தார் இந்த மிகுந்தல தர்மரத்ன தேரர். மிகுந்தல தர்மரத்ன தேரரினுடைய ஆபாச உரையாடல்கள் இப்படி தரிகட்டு சென்ற போதுதான் ஒரு வைபவத்தில் உரையாற்றிய அமைச்சர் லால் காந்த எமது பிரதமர் ஹரிணி அமரசூரிய இன்று இலக்கு வைக்கப்பட்டுள்ளார், ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை செய்யப்படுகிறார், இதன் பின்னணியில் இருப்பது மிகுந்தலையில் இருக்கக்கூடிய காட்டு மிராண்டி என்றார். லால் காந்த இங்கே எந்த சந்தர்ப்பத்திலும் மிகுந்தல தர்மரத்னவினுடைய பெயரை குறிப்பிடவில்லை. லால் காந்த எப்போதும் சுவாரஸ்யமான மனிதர், தனக்கு இஷ்டப்பட்டதை பேசிவிட்டு போகும் நபர். லால் காந்தவினுடைய இந்த பேச்சு பெரிய அளவில் வைரலானது. எந்த மத குருவாதத்தை இலங்கை அரசியல்வாதிகள் தமக்கு ஆட்சியை பிடிப்பதற்கான வழி என்று நம்பிக்கொண்டிருந்தார்களோ, ஒரு நொடி தயக்கமின்றி அந்த கட்டமைப்பையே தகர்த்தெறிந்திருந்தார் லால் காந்த. லால் காந்த மிகுந்தல தேரரை பெயர் குறிப்பிட்டு சொல்லாமல் போனாலும் நேற்று 1ஆம் வகுப்பில் உட்கார்ந்த சிறுவனுக்கு கூட இது மிகுந்தல தர்மரத்னவுக்கு தான் சொல்கிறார் என்று புரிந்திருந்தது. அந்த அளவுக்கு வெட்ட வெளிச்சமான ஒரு விவகாரம் இது. லால் காந்தவின் கருத்துக்கு எதிராக மேலும் சில பிக்குகள் சலசலப்பு அடைந்த போதிலும் அதில் பெரிதாய் வீரியம் இருக்கவில்லை. ஊடகவியலாளர் மாநாட்டில் இது பற்றி அமைச்சர் நலிந்த ஜெயதிசவிடம் கேட்டபோது மிகுந்தல தொகுதியில் 70,000 வாக்காளர்கள் இருப்பதாகவும் லால் காந்த யாரை காட்டு மிராண்டி என்று சொன்னார் என்று தனக்கு தெரியாது என்றும் ஒரு கைதேர்ந்த அரசியல்வாதியாய் பதில் சொல்லியிருந்தார். இதனை தொடர்ந்து மேலும் உற்சாகமான லால் காந்த மேலும் சில காட்டு மிராண்டிகளை கண்டேன் என்று பேஸ்புக்கில் பதிவு ஒன்றையும் எழுதி அசத்தியிருந்தார். லால் காந்தவின் இந்த அதிரடி என்பது இலங்கையில் எந்த ஒரு அமைச்சரும் இதுவரை செய்யாத ஒன்று. தேர்தல் வாக்கு வங்கி அரசியல் செய்யும் அரசியல்வாதிகள் இந்த சந்தர்ப்பத்திலும் மத குரு பீடங்களை பகைத்துக் கொள்வதே இல்லை. அரசியல்வாதிகளுக்கு செய்த பாவ கரைகளை கழுவ மலர் தட்டுகளும் வெள்ளை வெளையர் உடுப்புகளும் தேரர்களும் தேவைப்படுகிறார்கள். ஒரு சில தேரர்களுக்கு வரப்பிரசாதங்களும் சலுகைகளும் தேவைப்படுகின்றன. இந்த சங்கிலி இப்படித்தான் இத்தனை நாட்களாய் பிணைந்திருந்தது. அந்த பிணைப்பை தான் லால் காந்த உடைத்தெறிந்திருக்கிறார். உண்மையில் லால் காந்த எந்தவித வம்பு தும்புக்கும் போகாத ஒரு தேரரை இப்படி காட்டு மிராண்டி என்று சொல்லி இருந்தார், மத தலைவர் ஒருவரை நிந்தனை செய்தார் என்று மக்கள் கலவரப்பட்டிருப்பார்கள். ஆனால் மிகுந்தல தேரர் போன்ற ஆசாமிகள் எப்போது சரிக்கு சமனாக அரசியல் பேச வந்தார்களோ, அதுவும் தூசணம் பேச வந்தார்களோ, அப்போதே அவர்கள் மீதான கண்ணியம் வடிந்துவிட்டது. இருவர் மோதும் மல்யுத்த போட்டியில் ஒருவர் திடீரென்று வாளொன்றை தூக்கி கொண்டு வந்தால் மற்றவருக்கு அது அநீதியாகிவிடும். அது போலத்தான் இங்கேயும் மிகுந்தல தேரர் பிரதமர் ஹரிணியை வாய்க்கு வந்த ஆபாச வார்த்தைகளை எல்லாம் கூர்த்து எடுத்து இழிவு செய்துவிட்டு தான் புத்த துறவி என்றும் மேலானவர் என்றும் தன்னை எல்லோரும் மதிக்க வேண்டும் என்றும் தன் ஆடைக்கு கண்ணியம் தர வேண்டும் என்றும் எதிர்பார்க்க முடியாது. வாய் இருக்கிறது என்று கண்டபடி உளறிவிட்டு மரியாதையை எதிர்பார்க்க முடியாது.
உண்மையில் மிகிந்தல என்பது கண்டி, அஸ்கிரிய மற்றும் மல்வத்த பீடங்களுக்கு அடுத்தபடியாக பௌத்தர்களின் புனித இடம். ஆகவே அரசியல்வாதிகள் அங்கே பிரசன்னமாகுவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவை குறித்த தேரர் கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் மிக கடுமையாக எதிர்த்த போதிலும் அது எதனையும் மனதில் வைக்காமல் அவர் போய் சந்தித்திருந்தார். அப்போது அனுரவுக்கு மகேந்திர பாகுபலியோ என்னவோ ஒரு பட்டத்தையும் கொடுத்திருந்தார்கள். தன் பிரதமரையே முறைகேடாக தூற்றிய ஒரு நபர் வழங்கிய பட்டத்தை இனியும் வைத்திருக்க வேண்டுமா என்று ஜனாதிபதி சிந்தித்து ஒரு நல்ல முடிவுக்கு வர வேண்டும். லால்காந்தவிடம் ஆலோசனை கேட்டால் நல்லதொரு ஆலோசனை சொல்லிக் கொடுப்பார். ஒரு பக்கம் மிகிந்தல தேரரின் அட்டூழியங்கள், மற்ற பக்கம் 750 லட்சம் ரூபாயை முறைகேடாக சம்பாதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தால் பிடிவிராந்து விடுக்கப்பட்ட விமல் வீரவன்ச போன்றோரின் காட்டு கத்தல்கள், இவர்களோடு சேர்த்து ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கும் பலோப்பியன் குழாய் விசேட வைத்தியர் சன்ன ஜெயசுமன போன்றோரின் நெருக்குவாரங்களுக்கெல்லாம் செவிமடுத்து 6ஆம் வகுப்புக்கான புதிய பாடத்திட்டத்தை அரசு 2027ஆம் ஆண்டுக்கு பிற்போட்டது ஒரு மன்னிக்க முடியாத குற்றமாக பார்க்கப்படுகிறது. இப்போது சமூகத்திலே 6ஆம் வகுப்பின் பாட புத்தகங்களின் தலைப்புகளும் அட்டைப்படங்களும் திடீரென்று சமூக ஊடகங்களில் நேற்றைய தினம் பதிவேற்றப்பட்டிருந்தன. நிதி முகாமை முதல் மின் இலத்திரனியல், தொழில்நுட்பவியல் வரை அனைத்துமே இலங்கைக்கு புதுசு. இதையெல்லாம் பார்த்த பலர் காமெண்டில் வீரவன்சவின் பரம்பரைக்கே சாபம் விட்டிருந்தார்கள். ஒரு சில தாய்மார்கள் தம் பிள்ளைகள் இந்த புதிய புத்தகங்கள் பற்றி பல்வேறு கனவுகளுடன் இருந்ததாகவும் சதா நேரமும் இது பற்றியே உரையாடியதாகவும் புத்தகங்களுக்கு உரை போட்டு ஸ்டிக்கர் ஒட்டி அழகாக வடிவமைத்து புது வகுப்புக்கு செல்ல ஆர்வமாக இருந்ததாகவும், ஆனால் இந்த புதிய பாடத்திட்டம் தங்களுக்கு இல்லை என்று அறிவிக்கப்பட்டதும் மீளா துயரில் சிக்கி தவிப்பதாகவும் ஆறுதல் சொல்ல மொழிகள் இல்லை என்று சொல்லியும் தம் கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். பெற்றோர்களின் இந்த மாதிரியான எதிர்வினைகளை பார்க்கும் போது அரசு ஏன் இவர்களை முன்கூட்டியே இது பற்றி தெளிவுபடுத்தவில்லை என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி காமெண்டில் போட்டுவிட்டு கருத்து தெரிவித்திருக்கும் தாய் குலங்களை எல்லாம் கூப்பிட்டு தெளிவுபடுத்த மாவட்டம் தோறும் கருத்தரங்குகளை எப்போதோ நடத்தியிருந்தால் அவர்களே ஒன்று கூடி வீரவன்ச போன்றோரை துரத்தி அடித்திருப்பார்கள். இப்போது அது கைமீறிவிட்டது. அரசு அவர்களுக்கும் நியாயம் செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆட்சியை பொறுப்பெடுத்து 1 வருடம் தாண்டினாலும் ஆன் த ஜாப் ட்ரைனிங்கில் இருக்கும் நபர் போலத்தான் அரசு இருக்கிறது. தவறுகள் பண்ணி பண்ணி திருந்திய பிறகுதான் நாகரீகம் பிறந்ததடி என்ற பாடல் வரிகளில் வருவது போல விழுந்து விழுந்து இழுகிறது. கல்வி சீர்திருத்தத்தில் விழுந்தது என்னவோ பாதாளத்தில் என்றாலும் எழும்பிவிட்டது. கல்வி மறுசீரமைப்பு வரும் என்று உறுதியாக சொல்கிறது அரசு. 6ஆம் வகுப்பு சுகாதார புத்தகத்தை டெரன பாதபிட்டிய நிகழ்ச்சியில் தூக்கி காட்டிய அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ இதையெல்லாம் படித்தால்தான் பலோப்பியன் குழாயை நசித்து பெண்களை மலடாக்க முடியாது, புரிந்து கொள்ளலாம் என்கிறார். புவியியல் புத்தகத்தை காட்டி இதை படித்தால் பூமியிலிருந்து பூமியை பிளந்து கொண்டு நாகப்பாம்பு வராது என்று டெரன டிவிக்கும் குட்டுகிறார். இந்த வேகத்தில் நலிந்த உட்பட அரசு இயங்க வேண்டும். மாணவர்களின் பெற்றோர்களிடம் இருந்து மெதுவாக ஆரம்பிக்க வேண்டும். இந்த நாட்டில் மாற்றம் ஒன்றை கொண்டு வருவது என்பது இலகுவான ஒரு விஷயம் அல்ல. ஆனால் பிறவி அரசியல்வாதிகளுக்கு உரிய தந்திரங்களுடன் காரிய மாற்றினால் கல்வி மறுசீரமைப்பிலும் சாதித்து விடலாம். மீண்டும் அடுத்த பதிவில் நாளை சந்திப்போம். நன்றி.